தமிழ் மக்களுக்கு சாதகமான விடயங்கள் அங்கே அதிகளவு இல்லை என்பதை நாங்கள் செய்திகள் ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம். தற்பொழுது இருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு சர்வதேசம் ஒரு கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கத்தை விட இவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த அரசாங்கம் என்பது ஒட்டுமொத்தமாக இலங்கை என்ற ஒரு அடிப்படையில் சர்வதேசம் சில ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது சர்வதேசம் விரும்பக்கூடிய சில நடவடிக்கைகளை தென்னிலங்கை மட்டத்திலே மேற்கொள்ளுகிறதை ஒழிய, குறிப்பாக நாங்கள் திருகோணமலையிலே சிவங்கோயில் அடியிலே நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் மேற்கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் 4வது நாள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த திலீபன் அவர்களுடைய திருவுருவப்படம் இலங்கை திருகோணமலை போலீசாரினால் அகற்றப்பட்டது. சர்வதேசத்துக்கு இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நினைவு கூறல் விடயத்தை நாங்கள் செய்வதற்கு தாராளமான அனுமதி அல்லது அவர்கள் உரிமையை நாங்கள் மேற்கொள்வதற்கு நாங்கள் சாதகமான நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றது. ஆனால் மறுபுறத்தில் பார்க்கின்ற வேளையில் இந்த நினைவேந்தலை நாங்கள் மேற்கொள்கின்ற வேளைகளே அதை தடுப்பதற்கான முயற்சிகளையும் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டு வர சூழ்நிலையை தான் நாங்கள் வரைக்க வரைக்கும் 150க்கு மேற்பட்ட அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தந்தையர்கள் தாய்மார் இறந்திருக்கிறார்கள். சர்வதேசம் இலங்கையிலே ஒரு போர்க்குற்றம் அல்லது இன அழிப்பு இடம்பெற்றது என்பதை கேட்டுக்கொண்டு அதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த மனித புதைக்குழி என்பதற்கு எங்களுக்கு சான்ற ஆதாரமாக இருக்கின்றது. இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக தாங்கள் உள்ளக நீதி பொறிமுறை ஊடாக நடவடிக்கையை தாங்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அது சார்ந்து சர்வதேசம் தொழில்நுட்ப ரீதியான உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் ஒரு ரிக்வெஸ்டையும் அவர் கேட்டிருந்தார். ஆகவே அவர்கள் சுற்றி அந்த தவறுகளை இழைத்தவர்களே அதுக்கான நீதியை தேர்வு என்பது எந்த காலத்திலையும் சாத்தியப்படாது. பௌத்த விகாரையம் அமைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அங்கே அதுக்காக கடமை புரிவதற்காக ஒரு 2 பௌத்த துறவி வருகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான உணவை வழங்குவதற்காக ஒரு துறவிக்கு 15 குடும்பம் என்ற அடிப்படையில் 2 துறவிக்கு 30 குடும்பங்கள் அந்த பௌத்த விகாரையை சுற்றியுள்ள பிரதேசங்களில் இருக்க வேண்டும். வணக்கம். அரசியல் சார்ந்தும் அதாவது தமிழ் மக்கள் சார்ந்தும் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிக முக்கியமாக ஐநாவில் எப்படியாக தமிழர் சார்ந்த பார்வை இருக்கிறது, அதே நேரத்தில் புலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நில ஆக்கிரமிப்பு பிரச்சனைகள் தொடர்பாகவும் தமிழர் சார்ந்து எழக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் தொடர்பாகவும் இருக்கக்கூடிய நடைமுறை சார்ந்த சிக்கல்கள் தொடர்பிலையும் பல விடயங்களை இன்றைய இந்த நேர்காணலில் பேச போகின்றோம். அதன் அடிப்படையில் வடக்கு கிழக்கு சமூக இயக்க ஒருங்கிணைப்பாளரும் அதே நேரத்தில் அகம் மனிதாபிமான வள நிலையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய லவகுசராசா அவர்களுடன் தான் இணைந்திருக்கின்றோம். வணக்கம். அரசியல் சார்ந்து பல விடயங்களை பேசுவதற்கு முற்பாடு தமிழர்கள் சார்ந்தும் இந்த நில ஆக்கிரமிப்பு சார்ந்தும் பிரச்சனைகள் தொடர்பாக பேச வேண்டும். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது தற்போது தமிழர் சார்ந்து எழக்கூடிய பிரச்சனைகள் இவ்வாறாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த பல தசாப்த காலமாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இலங்கையின் சிங்கள பேரினவாதத்தின் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு வந்து அதன்பால் அதிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஒடுக்குமுறையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தபடி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஆயுத ரீதியான போராட்டங்கள் இடம்பெற்றது. இந்த காலப்பகுதியிலே குறிப்பாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பல வகையான பாதிப்புகள் உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக தங்களது சொந்த நிலங்கள் சிங்கள பேரினவாதத்தின் இராணுவமயமாக்கலூடாக அபகரிக்கப்பட்டு சுபகரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருந்தோம். அதேபோல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிவிலியன்ஸ் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இதை தாண்டி இன்று வரைக்கும் வடகிழக்கிலே தனிப்பட்ட வகையிலையும் கூட்டு படுகொலைகள் ஊடாகவும் பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி பல பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவங்கள் கடந்த யுத்த காலங்களில் இடம்பெற்றது. யுத்தம் நிறைவுக்கு வந்ததுன்னு சொல்லப்படுகின்ற 2009ஆம் ஆண்டு காலம் வரைக்கும் இந்த பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான எந்த விதமான நிவாரணங்களுமின்றி தீர்வுகளுமின்றி
இன்று வரைக்கும் யுத்தம் நிறைவு பெற்று 15 வருட காலம் ஆன ஒரு சூழ்நிலையிலேயும் இன்று வரைக்கும் அவர்களுக்கான எந்த விதமான தீர்வோ அல்லது நீதியோ அல்லது அரசியல் தீர்வோ கிடைக்கப்பெறாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு யுத்தம் நிறைவேற்று என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் இன்றைக்கு ஒரு நிழல் யுத்தத்தில் கீழே வடகிழக்கு மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய தற்பொழுதும் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது. மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் ஸ்ரீலங்கா புலனாய்வாளர்களால் அச்சுறுத்தப்படுகிறார்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இன்றும் நினைவேந்தலை கூட நாங்கள் சரியாக எங்களோட அந்த உரிமைக்கேற்ற வகையில் நாங்கள் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். எங்களோட மத சுதந்திரம் இங்கே இல்லாமல் இருக்கிறது, வழிபாட்டு சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே நாங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் எவ்வாறான அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருந்தோமோ அதே சமாந்தரமான ஒரு சூழ்நிலையில் தான் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இன்று வரைக்கும் இருக்கிறோம். உண்மையிலேயே நிறைய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சமூக செயற்பாட்டாளர்களும் அது தொடர்பாக குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த அரசாங்கத்தினூடாக, அதாவது புதிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது சொல்லித்தானே நிறைய பேர் வாக்களித்து புதிய ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அதே நேரத்தில் தமிழர் சார்ந்தலையும் சில கட்சிகள், அதாவது என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் தமிழர் சார்ந்த பிரச்சனைகள் எப்படியாக இருக்கிறது? உண்மையில் இந்த அரசாங்கத்தினூடாக நிச்சயமாக ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா? என்னென்னு சொன்னால், இலங்கை ஒரு தனக்கென்ற ஒரு தந்திரோபாயங்களை வகுத்திருக்கிறது. ஆட்சியாளர்கள் மாறலாம் அல்லது கட்சிகள் மாறலாம். ஆனால் அவங்கள தந்திரோபாயத்தின் அடிப்படையிலேயே இந்த இலங்கை அரசாங்கமானது அல்லது இலங்கையின் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு தான் வருகிறது. ஆனால் இன்று வரைக்கும் இந்த என்பிபி அரசாங்கம் கடந்த தேர்தல் காலங்களில் பல வகையான வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். ஆனால் இன்று வரைக்கும் அதில் எந்த விதமான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளையும் என்பிபி அரசாங்கம் மேற்கொள்ளாத ஒரு சூழ்நிலையை தான் நாங்கள் பார்க்குறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு சிஸ்டம் சேஞ்ச், கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற 2 பிரதான வேலைத்திட்டங்கள் ஊடாக அவர்கள் பொதுவான ஒரு வேலைத்திட்டங்களை மேற்கொள்ளுகிறார்களே ஒழிய, சிஸ்டம் சேஞ்ச் என்று அதன் கருத்து என்று சொன்னால், நிர்வாக ரீதியாக அல்லது ஏனைய விடயங்கள் ரீதியாக முன்பு இருந்த விடயங்கள் மீளவும் சிலதுகள் நிகழக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம். ஆகவே இன்று வரைக்கும் சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த என்பிபி அரசாங்கம் வருவதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம் மேற்கொண்ட நில ஆக்கிரமிப்பு இப்போவும் நடக்கிறது. மத கலாச்சார சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. எங்களை போன்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இன்று வரைக்கும் அச்சுறுத்தலுக்கும் விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இது போன்ற பல விடயங்கள் தொடர்ச்சியாகவே இன்று வரைக்கும் இடம்பெற்று கொண்டு வருகிறது. ஆகவே ஆட்சியாளர்களே மாறுகிறார்களே ஒழிய அவர்கள் இந்த தந்திரோபாயங்களில் எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை. ஆகவே இது ஒரு சர்வதேச ரீதியான ஒரு நட்பெயரை அல்லது சர்வதேச ரீதியான ஒரு கூட்டை தன்னகம் கொண்டு வருவதற்காக என்பிபி அரசாங்கம் எடுக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே எந்த விதமான எந்த முன்னேற்றமும் இடம்பெறவில்லை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். உண்மையிலே நீங்கள் கூறுவது போன்றுதான் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனாலும் நீங்களும் பல விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய சமூக செயற்பாடுகளினூடாக முன்னெடுத்திருந்தீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய அமைப்பு சார்ந்து பார்க்கிற போது 1956ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து யுத்தம் நடைபெற்ற காலம், அதற்கு பிறகு மக்கள் சார்ந்து எழக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பில் சர்வதேச அளவிலையும் தேசிய அளவிலையும் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். தற்போது எப்படியாக உங்களுடைய அமைப்பு சார்ந்த செயற்பாடுகள் இருக்கிறது? அதே நேரத்தில் நில ஆக்கிரமிப்பு தொடர்பாகவும், குறிப்பாக குச்சவெளி பிரதேசம் அந்த ஒரு பகுதி தொடர்பாகவும் நீங்கள் பல விடயங்களை ஆவணப்படுத்தி இருக்கின்றீர்கள். அது தொடர்பிலையும் கூற முடியுமா? குறிப்பாக நாங்கள் எமது அமைப்பை பொறுத்தவரையில் வடகிழக்கு ரீதியாக இந்த ஸ்ரீலங்கா சிங்கள பேரினவாதத்தின் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்கள் தங்களுக்கான நீதியை பெற வேணும், அல்லது அவர்கள் தங்களோட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே இருக்கின்றார்கள் என்ற உண்மையை இலங்கை அரசாங்கம் குறிப்பிட வேண்டும். அதே போன்று பொறுப்பு கூறலில் இருந்து இலங்கை அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்திலே நழுவிவிடக்கூடாது. அத்துடன் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியையும் இந்த அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களையும் முன்னகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த இலங்கைக்குள்ளேயும் அதே நேரம் சர்வதேச ரீதியாகவும் பல வகையான
வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக தேசிய மட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள உரிமையையும் நீதியையும் பெற்றுக்கொள்வதற்காக அவர்களை இலகுபடுத்தி அதனை அவர்களை வளப்படுத்தி தங்களோட பிரச்சனையை தாங்களாகவே முன்னெடுக்கக்கூடிய வகையிலான ஒரு சோஷியல் மூவ்மெண்ட் அந்த கன்செப்ட் ஊடாக இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் கிராஸ் ரூட் தொடக்கம் மேல்மட்டம் வரைக்கும் பல வகையான நடவடிக்கைகளை மக்கள் ஊடாக மேற்கொண்டிருந்தோம். ஆனால் இன்று வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றகரமான செயற்பாடுகளும் இடம்பெறவில்லை. ஆகவே நாங்கள் யோசிக்கின்றோம், உள்ளக பொறிமுறைகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதுக்கு எங்களுக்கு பல வகையான உதாரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு ரூல் ஆஃப் லோவாக இருக்கலாம், அல்லது சில நீதிமன்ற சில வழக்குகளாக இருக்கலாம். இன்று வரைக்கும் அது சரியாக முடிவுக்கு கொண்டு வராத ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு பக்க சார்பான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கின்ற ஒரு பொறிமுறையாக தான் இலங்கைக்குள்ளே இருக்கின்ற பொறிமுறைகள் இருக்கிறது. ஆகவே எங்களோட வடகிழக்கிலே எங்களோட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன அழிப்பு வடகிழக்கிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த இன அழிப்புக்கான ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேணுமாக இருந்தால் நாங்கள் சர்வதேச ரீதியான ஒரு நடவடிக்கையினூடாகத்தான் நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நீதி என்பது குறிப்பாக சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறை ஊடாக ஒரு அறிக்கை அல்லது ஒரு நகர்வு ஒன்று வடகிழக்கிலே அமுல்படுத்தப்பட்டு அதன் ஊடாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற சர்வதேச ரீதியான ஒரு நீதி ஒன்று எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் நான் கிட்டத்தட்ட 17 தடவைகள் அங்கே நான் விஜயத்தை மேற்கொண்டு எங்களாலான பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று வரைக்கும் அது தொடர்ச்சியான சில பிரேரணைகள் உருவாக்கப்படுகிறது. ஆனால் இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணையுடன் அந்த பிரேரணைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இலங்கை அரசாங்கமானது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பிரேரணை அல்லது இணக்கப்பாட்டுக்கு அந்த பிரேரணையை அமுல்படுத்துறதில் இலங்கை அரசாங்கம் மிகவும் தாமதமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. குறிப்பாக அவங்களுக்கு தெரியும், இலங்கை தொடர்பான ஒரு பொறுப்பு கூறல் திட்டம் ஒன்று ஓசிலப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் ஒன்று ஐக்கிய நாடு சபையின் மனிதனை பேரவையின் மனிதனுரிமை ஆணையாளரின் கீழே ஓசிலப் என்ற ஒரு நடவடிக்கை இடம்பெறுகிறது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த பிரேரணை உருவாக்கம் பெற்று 3 வருட காலங்கள் ஆன ஒரு சூழ்நிலையிலையும் அந்த ஓசிலப்பில் பணியாற்றுகின்ற அந்த ஐநா அதிகாரிகள் இன்று வரைக்கும் இலங்கைக்கு வந்து இது சார்ந்த சாட்சியங்களை தகவல்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளாத வகையில் இலங்கை அரசாங்கம் அவர்களுக்கான விசா மறுப்பினை இன்று வரைக்கும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. ஆகவே நாங்கள் இந்த காலகட்டத்தில் நாங்கள் குறிப்பிடுகின்றோம், இலங்கை அரசாங்கமானது தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டு செல்லுகின்றது. ஆகவே இதிலே சர்வதேசம் முழுமையான ஒரு இன்வால்வ் ஆகி பாதிக்கப்பட்ட எங்களோட தமிழ் மக்களுக்கான சரியான ஒரு அரசியல் தீர்வு அல்லது ஒரு நீதியை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையிலே தமிழர் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக பேசுகிற போது அது உள்ளக பொறிமுறையினூடாகத்தான் தீர்வுகள் கிடைக்கும் என்பது காலாகாலமாக வரக்கூடிய அரசாங்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதனூடாக எங்களுக்கான எந்த ஒரு தீர்வையும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதே நேரத்தில் சர்வதேச பொறிமுறையினூடாகத்தான் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வையும் நகர்த்தி செல்ல வேண்டும். நீங்கள் கிட்டத்தட்ட 17 தடவைகளாக ஐநாவுக்கு போயிருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட நிலையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தமிழர் சார்ந்த அவர்களுடைய எண்ணப்பாங்கு தற்போது எப்படியாக மாறி இருக்கிறதா, இல்லாட்டி தமிழர் சார்ந்த பிரச்சனைகளுக்கான அவர்களுடைய அணுகுமுறைகளில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? குறிப்பாக நாங்கள் தற்பொழுது இடம்பெறுகின்ற 60வது ஜெனீவா அமர்வை பொறுத்த மட்டில் தமிழ் மக்களுக்கு சாதகமான விடயங்கள் அங்கே அதிகளவு இல்லை என்பதை நாங்கள் செய்திகள் ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் தற்பொழுது ஆட்சிக்கு வந்த அரசாங்கமானது கிட்டத்தட்ட 1 வருட காலமாக குறிப்பாக வடகிழக்குன்றதை தாண்டி இலங்கை முழுவதும் ஒரு ஊழலை ஒழிப்பது அல்லது ஏனைய சட்ட ரீதியான சில விடயங்களுக்கான சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதை இட்டு சர்வதேசம் அவர்களை வரவேற்கின்றது. இப்போ அந்த அடிப்படையில் இந்த தற்பொழுது இருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு சர்வதேசம் ஒரு கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கத்தை விட இவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறத நாங்கள் பார்க்குறோம்.
ஆனால் சர்வதேசம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த அரசாங்கம் என்பது ஒட்டுமொத்தமாக இலங்கை என்ற ஒரு அடிப்படையிலே சர்வதேசம் சில ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது சர்வதேசம் விரும்பக்கூடிய சில நடவடிக்கைகளை தென்னிலங்கை மட்டத்திலே மேற்கொள்ளுகிறதை ஒழிய வடகிழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் இன்று வரைக்கும் மேற்கொள்ளாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கிறோம். குறிப்பாக OMB என்று சொல்லப்படுகிறது. OMB என்று சொல்லப்படுகின்ற அந்த உள்ளக பொறிமுறை இன்றைக்கு அந்த ஒரு வினைத்திறன் அற்றதாக செயல்படுறதை நாங்கள் பார்க்குறோம். அதே நேரம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கூட இந்த உள்ளக பொறிமுறையிலே இருக்கக்கூடிய இந்த OMBயை அவர்கள் மறுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இதுக்கு ஒரு அதிகாரம் இல்லை, இது ஒரு பேரளவிலே இருக்கிறது, ஆகவே இது ஒரு சுயாதீனமான ஒரு செயற்பாட்டுக்குள்ளே இல்லை, ஆகவே எங்களுக்கு சர்வதேச ரீதியான நடவடிக்கை வேணும் என்றதை அவங்க வலியுறுத்தி நிற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக நாங்கள் ஜெனீவா செல்லுகின்ற கடந்த 2015ஆம் ஆண்டு செல்லுகின்ற வேளையில் இருந்த சர்வதேச நிலப்பாடுகளும் தற்பொழுது இருக்கின்ற நிலப்பாடுகளும் சற்று வித்தியாசமாக தான் இருக்கிறது. கடந்த காலங்களில் நாங்கள் செல்லுகின்ற பொழுது எங்களால் சொல்லப்படுகின்ற அதிகமான விடயங்களை சர்வதேசம் உன்னிப்பாக சில விடயங்களை கேட்டுக்கொண்டது. அதற்கேற்ற வகையில் சில நடவடிக்கைகளை அல்லது இலங்கை அரசாங்கத்தோடு அந்த விடயங்களை மேற்கொண்டதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் தற்பொழுது இந்த அரசாங்கத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக சர்வதேசம் இருந்து கொண்டு எங்களோட பிரச்சனைகளை கேட்பது அல்லது அதுக்கான தங்களது ஆதரவை வழங்குவது என்பது இன்றைக்கு குறைஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலையை நான் பார்க்குறேன். அதுக்கும் காரணங்கள் இருக்கிறது என்னென்னு சொன்னால், கடந்த காலங்களிலே வடகிழக்கிலே இடம்பெறுகின்ற தமிழ் மக்களுக்கு இடம்பெறுகின்ற அல்லது இடம்பெற்ற பிரச்சனைகளுக்கான அறிக்கைகள் கடந்த காலங்களில் பல சிவில் அமைப்புகளால் ஐநாவுக்கோ அல்லது சர்வதேச சமூகத்துக்கோ வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த இது பிரச்சனை சார்ந்த அறிக்கைகளை தமிழர்கள் சார்ந்து ஐநாவுக்கோ சர்வதேசத்துக்கோ வழங்குகின்ற அந்த விகிதம் தற்பொழுது குறைந்து கொண்டு போகின்ற ஒரு சூழ்நிலையை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இதிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் ஒரு சோர்வற்ற நிலையில் அல்லது ஏமாந்தவர்களாக இருப்பதை தாண்டி தொடர்ச்சியாக சிவில் அமைப்புகள் இந்த தமிழ் மக்களின் நீதிக்காகவும் அரசியல் உரிமைகளுக்காகவும் தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவைக்கும் கட்டாயத்துக்கும் நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இது ஒரு வகையில் இலங்கை அரசாங்கத்தினூடாக அடக்குமுறையாக கூட இருக்கலாம். அதாவது அச்சுறுத்தல்கள், நீங்கள் முதலே கூறியது போன்று புலனாய்வாளர்களுடைய அச்சுறுத்தல் என்பது இப்படியாக சமூக செயற்பாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் சார்ந்து நிறைய இருக்கிறது. இதனூடாகவே அந்த ஒரு விடயங்களில் பின்னோக்கி செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒரு நிலையில் இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? குறிப்பாக நான் கூட TID-யினால் கிட்டத்தட்ட 2 தடவைக்கு மேலே, ஒரு தடவை 7 மணித்தியாலங்கள், இன்னொரு தடவை 4 மணித்தியாலங்கள் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தேன். குறிப்பாக நாங்கள் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள் இலங்கை அரசுக்கு பாதகமானதாகவும் அல்லது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை வழங்கக்கூடியதாகவும் இருப்பதாக என்னிடம் 7 மணித்தியாலங்கள் TID விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அதே போன்று பல தடவைகள் தொலைபேசி ஊடாகவும் என்னிடத்தில் எனக்கு அச்சுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. ஆனால் அதை என்னை போன்று கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஒரு 2.5 வருட காலத்துக்குள் வடகிழக்கிலே நாங்கள் எடுத்த தரவுகளின்படி 186 கேசஸ் சம்பவங்கள் வடகிழக்கிலே எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. இலங்கையின் கட்டமைக்கப்பட்ட இந்த புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல் விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களின் விவரங்கள். அவை இவ்வாறு இந்த அச்சுறுத்தல்கள் நீங்கள் சொன்னது போல இந்த விசாரணைகள் அதிகரிக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் செயற்பாட்டாளர்கள் அங்கே அவர்களின் குரல் வலை நசிக்கப்படுகிறதாக தான் நான் உணர்கின்றேன். அவை இவ்வாறு குரல் வலை நசிக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஏலவே சொன்னது போல ஐநாவுக்கோ அல்ல சர்வதேசத்துக்கோ அல்லது இந்த தேசத்திலேயோ அவர்கள் இந்த குரல்களை அவர்கள் மேலோங்க செய்வதிலே அவர்களுக்கு பல சவால்கள் இருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் ஐக்கிய சபையின் இந்த ஐக்கிய சபையின் மனித உரிமை பேரவையின் குழுவினர்களிடம் இந்த மனித உரிமை செயற்பாடார்கள் அச்சுறுத்தல் படுறார்கள். ஆக இவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு பொறிமுறை ஒன்றை நீங்கள் சர்வதேசம் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இன்று வரைக்கும் அது சார்ந்து எந்த நடவடிக்கையும் சர்வதேசம் எடுக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். இருந்த போதும் ஒரு குறிப்பிட்ட சிலர் இன்று வரைக்கும் இந்த மக்களின் நீதிக்காக அல்லது தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுக்காக இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் வடகிழக்கில் இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த தியாக தீபம் திலீபன் அவர்களின் இந்த
38வது நினைவு நாள் இந்த வடகிழக்கை தாண்டி சர்வதேச ரீதியாக அனுஷ்டிக்கப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் திருகோணமலையிலே சிவங்கோவில் அடியிலே நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் மேற்கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் 4வது நாள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த திலீபன் அவர்களுடைய திருவுருவப்படம் இலங்கை திருகோணமலை போலீசாரினால் அகற்றப்பட்டது. உண்மையிலே இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொன்னால், சர்வதேசத்துக்கு இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நினைவு கூறல் விடயத்தை நாங்கள் செய்வதற்கு தாராளமான அனுமதியை அல்லது அவர்கள் உரிமையை நாங்கள் மேற்கொள்வதற்கு நாங்கள் சாதகமான நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றது. ஆனால் மறுபுறத்தில் பார்க்கின்ற வேளையில் இந்த நினைவேந்தலை நாங்கள் மேற்கொள்கின்ற வேளைகளே அதை தடுப்பதற்கான முயற்சிகளையும் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டு வர சூழ்நிலையை தான் நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு தொட்டிலேயே மாட்டி பிள்ளையையும் நுள்ளுகின்ற ஒரு செயற்பாடாக தான் நாங்கள் இதை கருதுகின்றோம். உண்மையிலே சர்வதேச அளவில் அவர்கள் தங்களை நல்ல வடிவாக காட்டினாலும் இலங்கைக்குள்ளாக இப்படியாக ஒரு பாகுபாடு தான் காணப்படுது. தமிழர் சார்ந்த ஒரு நிலைப்பாடு, சிங்கள தரப்பு சார்ந்த ஒரு நிலைப்பாடு என்பது இருக்கிறது. ஐநா விவகாரம் தொடர்பாக பேசப்படுகிற சூழ்நிலையில் மறுபக்கம் பார்க்கிற போது ஊழலுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயற்படுகிறதுன்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பில் அவர்கள் உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கே கூட கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாமே ஒரு விதத்தில் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு நாடகமாக தான் இருக்கிறதா? குறிப்பாக அதான் உண்மையை சொன்னால் இதிலே குறிப்பாக அந்த என்பிபி அரசாங்கம் உண்மையில் ஒரு கடந்த காலங்களில் ஒரு ஆயுத போராட்ட என்பிபியில் ஜேஇபி கடந்த காலங்களில் ஒரு ஆயுத போராட்டங்களில் ஈடுபட்டு பிறகு ஜனநாயக முறையிலே தற்பொழுது ஜேஇபியோட இணைந்த அந்த கூட்டுத்தான் என்பிபி அரசாங்கம். அவர்களுக்கு சர்வதேசம் தொடர்பாக அல்ல இலங்கை அரசு அல்லது மக்கள் சார்ந்த விடயங்கள் அவர்களுக்கு தெரிந்தொரு விடயம், அதிலே அவர்கள் அனுபவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கமானது உண்மையிலே நீங்கள் சொன்னது போல் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் என்ற சில ஊழல்களாக இருக்கலாம், அல்ல ஏனைய அமைச்சர்கள் என்ற ஊழல்களாக இருக்கலாம், அல்ல ஏனையவர்கள் என்ற சில சட்ட நடவடிக்கை தொடர்பான விடயங்களாக இருக்கலாம். இதிலே கவனம் செலுத்தி கொண்டு போகிற ஒரு நிலை சர்வதேச பக்கம் ஈர்க்கிறது இந்த அரசாங்கத்தை. ஏன்னா சர்வதேசம் அவ்வாறான ஒரு விடயத்தை இலங்கையில் எதிர்பார்க்கிறதே ஒழிய, குறிப்பாக இந்த 1956ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இன்று வரைக்கும் வடகிழக்கிலே இருக்கிற தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற அல்லது ஒடுக்கப்படுகின்ற அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி தொடர்பான விடயங்களையோ அதுக்கான சரியான ஒரு அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களையோ கவனம் செலுத்தாத நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக கடந்த பண்டா செல்வா ஒப்பந்தம் அல்லது பல ஒப்பந்தங்கள் இன்று வரைக்கும் சிங்கள தலைவர்களுடன் தமிழ் தலைவர்கள் உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் அது சரியான முறையில் அது கிழித்தறியப்பட்ட ஒரு நிலையாக தான் பார்க்குறதே ஒழிய அது ஒரு சரியான ஒரு முன்னேற்றகரமாகவே இல்லை. ஆகவே இந்த அரசாங்கமானது சர்வதேசத்தை ஈர்ப்பதற்கான நடவடிக்கையை சரியான முறையில் நல்ல ஒரு தந்திரவாயமாக மேற்கொள்ளுகின்றது என்பதுதான் இங்கே உண்மையாக இருக்கிறது. உண்மையிலே அவர்களுடைய தந்திரோபாய செயற்பாடுகளாகத்தான் இவ்வாறான செயல்பாடுகள் காணப்படுகிறது. அதாவது அவர்கள் இலங்கையில் நடைபெற்றது ஒரு போர்க்குற்றம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தான். அதற்கு சார்பாக பல விடயங்களை சர்வதேச அரங்கில் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகிற போது மிக முக்கியமாக காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் கூறியது போன்று யுத்தம் முடிவெற்ற பின்னும் தற்போதும் ஒரு நிழல் யுத்தம் என்பது நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் காணாமலாக்கப்பட்டவர்களும் தொடர்ச்சியாகவே தங்களுக்கு நீதி வேண்டும் என்பது தொடர்பாக குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான தீர்வு தான் என்னவாக இருக்கும்? குறிப்பாக இன்றைக்கு வடகிழக்கிலேயே வாரான ஒரு இன அழிப்பு இடம்பெற்றது என்பதற்கான ஒரு அடையாளமாக இருப்பது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் அந்த போராட்டம் தான். அது இன்றைக்கு இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் அது ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. என்றால் அவர்கள் இன்று வரைக்கும் அவர்கள் ஒரு எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நெருப்பாகத்தான் அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள் அல்லது சங்கம் இருக்கிறது. அவர்கள் இந்த கடந்த பல ஆண்டு காலமாக உள்ளக பொறிமுறையில் சில நம்பிக்கையை கடந்த காலங்களிலே வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த இலங்கை அரசாங்கத்தின் உள்ளக பொறிமுறையில் அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அல்லது அவர்கள பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்ற உண்மையையும் இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூறாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த மக்கள்
சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை ஊடாகவே எங்களுக்கான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். குறிப்பாக இன்றைக்கு 2000 நாட்கள் கடந்த ஒரு சூழ்நிலையிலேயும் இந்த மக்கள் வெயிலையும் மழையிலையும் கொட்டையை அடித்து தங்கின்ற போராட்டங்களை மேற்கொண்டு வந்த ஒரு சூழ்நிலையில் இட்ட வரைக்கும் 150க்கு மேற்பட்ட அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தந்தையர்கள் தாய்மார் இறந்திருக்கிறார்கள். இந்த நிலவரம் யாருக்கும் தெரியாது. ஒரு புறம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பாதிப்புக்காக அல்லது அந்த நீதிக்காக குரல் கொடுத்தவர்கள் இறந்து கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையிலாம் இருக்கிறது. இப்போ இன்று வரைக்கும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தங்கண்ட நீதி என்பது தங்களுக்கான உண்மை, தங்களுக்கான பொறுப்பு குரல் என்பது இந்த இளைஞர் சங்கத்தினூடாக எப்பொழுதும் எங்களுக்கு கிடைக்கப்பட போவதில்லை என்பதில் அவர்கள் உறுதியாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இன்று வரைக்கும் கடந்த மாதம் 30ஆம் தேதி கூட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் கூட வடகிழக்கு ரீதியாக பாதிகளவான ஒரு போராட்டத்திலே மேற்கொண்டு வந்தவர்கள் இந்த மீள் நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே இருக்கிறார்கள், அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும். அதே நேரம் இந்த இடம்பெற்ற இன அழிப்புக்கு சர்வதேசம் சரியான ஒரு சுயாதீனமான விசாரணை பொறிமுறை ஒன்றினை உருவாக்கி அதன் ஊடாக ஒரு நீதியை நாங்கள் பெற வேண்டும் என்பதை கேட்டுருக்கார். குறிப்பாக ஐசிசி, ஐசிசிஜே, ஐசிசி போன்ற ஜஸ்டிஸ் இன்டர்நேஷனல் நீதி பொறிமுறைகள் ஊடாக தங்களுக்கு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் இன்று வரைக்கும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இருப்பதை தான் நாங்கள் காணுகின்றோம். ஆக அவர்கள் அந்த போராட்டம் வலுப்பெறுவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுடன் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டு கொள்வார்கள். உண்மையிலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மறுபக்கம் பார்க்கிற போது வடக்கில் செம்மணி விவகாரம் தொடர்பில் அதிகளவாக அது தேசிய மட்டத்திலும் மட்டுமன்றி சர்வதேச மட்டத்திலையும் பேசுபொருளான விடயமாகத்தான் மாறியிருந்தது. அந்த ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதே நேரத்தில் சர்வதேச அரங்கில் இந்த ஒரு விவகாரம் எப்படியாக பேசப்படுகிறது? குறிப்பாக இந்த செம்மணி மனித புதைகுழி என்பது உண்மையிலே வடகிழக்கிலேயே ஒரு இன அழிப்பு இடம்பெற்றிருக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக வடகிழக்கிலே இந்த செம்மணியை போன்ற 21க்கு மேற்பட்ட மனித புதைகுழிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மனித புதைகுழிகள் எங்களுக்கு உண்மையிலே சர்வதேசத்துக்கு ஒரு ஆதாரம், சர்வதேசம் இலங்கையிலே ஒரு போர்க்குற்றம் அல்லது இன அழிப்பு இடம்பெற்றது என்பதை கேட்டுக்கொண்டு அதுக்கான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த மனித புதைகுழி என்பதற்கு எங்களுக்கு சான்ற ஆதாரமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரம் இந்த தேசத்தில் மாத்திரமில்லை சர்வதேசத்திலேயும் இது பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. குறிப்பாக எங்களோட ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் கடந்த வாரம் ஜெனீவாவிலே தனது ஓரல் ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார், இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக தாங்கள் உள்ளக நீதி பொறிமுறை ஊடாக நடவடிக்கையை தாங்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அது சார்ந்து சர்வதேசம் தொழில்நுட்ப ரீதியான உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் ஒரு ரிக்வெஸ்டையும் அவர் கேட்டிருந்தார். ஆகவே அவர்கள் சுற்றி அந்த தவறுகளை இழைத்தவர்களே அதுக்கான நீதியை தேர்வு என்பது எந்த காலத்திலையும் சாத்தியப்படாது. ஆகவே செய்தவர்களே அதுக்கான நீதியை பெறுவது என்பது அது பொருத்தமற்றதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த வடகிழக்கிலே இனங்காணுகின்ற இந்த புதைக்குழிகள் எல்லாம் குறிப்பாக சர்வதேச ரீதியாக இருக்கின்ற ஒரு புரோட்டோகால் இருக்கின்றது. எவ்வாறான இந்த வகையில் இந்த மனித புதைகுழிகள் அகலப்பட வேண்டும் என்ற ஒரு புரோட்டோகால் இருக்கின்றது. அந்த புரோட்டோகாலின் அடிப்படையில் இந்த விவகாரங்கள் இடம்பெறுவது தான் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். ஆகவே இதிலே உள்ளக பொறிமுறை ஊடாக நீதியை பெறுவது என்பது எங்களை பொறுத்தவரையும் சரி பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலையும் சரி அது ஒரு பொருத்தமற்றதாகவே இருக்கிறது. ஆகவே அதிலே இன்வால்வ் ஆக வேண்டிய தேவை சர்வதேசத்துக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். உண்மையிலே சர்வதேச அரங்கில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இந்த விடயங்களை சொல்லியிருந்தால் கூட கடந்த காலங்களில் அதாவது யுத்த கால பகுதியில் எப்படியாக இந்த அரசாங்கம்
ஜேவிபி என்ற அரசாங்கம் எவ்வாறாக செயற்பட்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் ஒரு தெரிந்த விடயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் தங்களுடைய ஆட்சியில் இப்படி நடக்கவில்லை, தாங்கள் அதுக்கு பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாகவே அது தொடர்பில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் எதிர்காலத்தில் எவ்வாறான திட்டங்களை நாங்கள் தமிழர் சார்ந்து முன்வைக்கப்படும்? குறிப்பாக நாங்கள் உண்மையிலே இந்த நிலத்திலேயும் சரி புலத்திலேயும் சரி இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அல்லது அரசியல்வாதிகள் இதற்கான ஒரு சரியான ஒரு திட்டமிடலை வகுத்து அதனூடாக தங்களோட வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற சிவில் செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம் அல்லது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், இங்கே இருந்து கொண்டு எவ்வாறு எங்களோட மக்களின் பிரச்சனை சார்ந்த விடயங்களை இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு கூட்டாக இணைந்து நாங்கள் அதை மேற்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே நேரம் புலம்பெயர்ந்திருக்கின்ற சில தமிழ் மக்கள் அல்லது தமிழ் அமைப்புகள் அங்கே இருந்து கொண்டு எவ்வாறு இந்த ஐநாவுக்கோ அல்லது ஏனைய எங்களோட சர்வதேச நாடுகளுக்கோ இப்படி எங்களோட மக்களின் பிரச்சனையை தற்பொழுதும் எங்களோட மக்கள் பாரியொரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை திட்ட தெளிவாக ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய தேவை கட்டாயத்துக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தற்பொழுது இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் கவலையான ஒரு விடயம் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது புலம்பெயர்ந்த மக்களின் அமைப்புகளாக இருக்கலாம், நாங்கள் சிதறிப்போய் இருக்கிறோம் என்பதை இட்டு நாங்கள் கவலை அடைகிறோம். ஆகவே இவர்கள் ஒன்றிணைந்து இந்த அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கலாம் ஒன்றிணைந்து ஒருமித்த வகையில் மக்களுக்கான குரலை சர்வதேச ரீதியாக எடுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வுகளை மிக விரைவில் நாங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே நாங்கள் ஒன்றுபட்டால் தான் எங்களுக்கான தீர்வுகள் நிச்சயமாக அது சர்வதேச அளவில் பேசப்படும் என்பது தொடர்பாக நீங்கள் பல விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். இறுதியாக உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது பதிவு செய்ய விரும்பினால் பதிவு செய்யலாம். நன்றி. குறிப்பாக நாங்கள் கடந்த பல தசாப்த காலமாக ஸ்ரீலங்கா சிங்கள பேரினவாதத்தின் அடக்குமுறைகளுக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றோம். இதிலே இந்த நிலையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக ஐக்கிய இலங்கைக்குள்ள ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்கு ஒரு மீளப்பெற முடியாத வகையிலான சமஸ்தி முறையிலான ஒரு அதிகார பகிர்வு ஒன்று எங்களுக்கு கிடைக்கப்படுற பட்சத்தில் தான் நாங்கள் ஒரு இந்த இழப்புகளில் இருந்து அல்லது ஒடுக்குமுறைகள்லேருந்து நாங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை என்று சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாகவே இந்த சிங்கள பேரினவாதத்திற்குள் நாங்கள் ஒரு அடிமைகளாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகவே இதற்கு இந்த அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களுக்காக நாங்கள் கடந்த பல ஆண்டு காலமாக வடகிழக்கிலேயும் மக்களுடைய நாங்கள் பேசியிருக்கின்றோம், அரசியல் கட்சிகளில் பேசியிருக்கின்றோம், குறிப்பாக முஸ்லீம் மக்களுடனும் நாங்கள் இந்த விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் தென்பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள அமைப்புகளிடத்தையும் எங்களுடைய அரசியல் தீர்வின் முக்கியத்துவம் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி கொண்டு வருகின்றோம். அவை இவ்வாறான கலந்துரையாடல்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கப்படுகின்ற ஒரு பட்சத்திலே மாத்திரம்தான் நாங்கள் ஒரு எங்கட நிலத்தில் நாங்கள் நிலையாக இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் இன்னொரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள வடகிழக்கில் குறிப்பாக திருகோணமலையில் ஒரு அரசியல் தமிழ் பிரதியை கூட நாங்கள் பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை நான் இந்த இடத்தை வேதனையாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு குச்சவெளி பிரதேசத்தை பொறுத்தவரையில் அங்கே இருக்கின்ற பெரும்பான்மை முஸ்லீம் மக்கள் 15,000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள், தமிழ் மக்கள் 10,500 பேருக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள், சிங்கள மக்கள் 1,126 பேர் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த குச்சவெளி பிரதேசத்தை பொறுத்தவரையில் 32 பௌத்த விகாரைகள் அமைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது என்னதுக்கு 1,126 பேருக்கு 32 விகாரைகள் என்னதுக்கு தேவை என்று நான் கேள்வி எழுப்பியிருக்கின்றோம். அவர்களோட தந்திரோபாயம் என்னென்னு சொன்னால் எங்கள் வடக்கையும் கிழக்கையும் பிரிப்பதற்கான ஒரு மூலோபாயமாக தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இந்த ஒவ்வொரு பௌத்த விகாரையும் அமைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அங்கே அதுக்காக கடமை புரிவதற்காக ஒரு 2 பௌத்த துறவி வருகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான உணவை வழங்குவதற்காக ஒரு துறவிக்கு 15 குடும்பம் என்ற அடிப்படையில் 2 துறவிக்கு 30 குடும்பங்கள் அந்த பௌத்த விகாரையை சுற்றியுள்ள பிரதேசங்களில் இருக்க வேண்டும். ஆகவே இவ்வாறு 32 விகாரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 64 பௌத்த துறவிகளுக்கும் உணவு வழங்குவதற்காக சிங்கள மக்கள் இங்கே குடியேற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படும்,
நாங்கள் அந்த இடங்களிலிருந்து துரத்தப்படுகிறோம். அதே நேரம் எங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுகின்றது, ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரே குரலில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் வெளி உலகத்துக்கு சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரமே நாங்கள் நினைக்கின்ற இந்த நீதியோ அல்லது அரசியல் தீர்வுகளையோ நாங்கள் பெற முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். உண்மையிலே நீங்கள் கூறுவது போன்றுதான் வடக்கு கிழக்கு பகுதியில் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதாவது முதல்ல விகாரை அமைப்பது, பிறகு அதற்கு பிறகு குடியேற்றங்களை உருவாக்கி கொள்வது, பிறகு எங்களுடைய பூமியே அது இல்லை என்பது போன்று அது மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. இப்படியான விடயங்கள் வடக்கிலையும் கிழக்கிலையும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. நிச்சயமாக பல விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தருணத்தில். இதே நேரத்தில் அரசியல் சார்ந்தும் சமூக செயற்பாடுகள் சார்ந்தும் நில ஆக்கிரமிப்பு சார்ந்தும் அதே நேரத்தில் ஐநாவில் எப்படியாக தமிழர் சார்ந்து பேச வேண்டும் என்பது தொடர்பிலையும் பல விடயங்களை கூறியிருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு சமூக இயக்க ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய லவகுவ ராசா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.